ரொம்ப சந்தோஷம். நான் உங்க கூட பேச, பேச எங்களுக்குள்ள ஒரு ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு நல்ல ஒரு ஆவியின் உணர்வ நான் நல்லா உணர்றேன். நீங்க இந்த 3வது பாகத்துல அந்த பணத்த பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது, எப்படி ரட்சிக்கப்பட்ட பிறகு பண விஷயத்த கையாண்டீங்கன்னு கேட்டோம். அத எங்களுக்கு ஒரு 2 லைன்ஸ்ல சொல்லுங்கண்ணா. ஒண்ணு வந்து கன்டென்ட்மென்ட். அப்படின்னா கன்டென்ட்மென்ட்ன்னா கன்டென்ட்மென்ட்னா உங்களுக்கு எவ்வளவு நீங்க ஆர்டர் குடுத்துருக்காரோ, சரி. எவ்வளவு ஏர்ன் பண்றீங்களோ, அதுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். ஓஹோ! வரவுக்குள்ள செலவு. வரவுக்கேத்த செலவு. ஓ! அதாவது விரலுக்கேத்த வீக்கம்னு சொல்லுவாங்க. ஆமா. அது அது நல்லது. ரொம்ப முக்கியம் அது. இப்ப இன்னொன்னு யாரும் கம்பேரே பண்ணக்கூடாது. 2வது எல்லா பிலீவ் பண்ண அவங்க சொல்லி நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா அவங்கள மாதிரி இருக்காங்க. இல்லவங்கள பண்ணா அது பண்ண பெரிய பாவம் அது. ஓகேண்ணா. ஏன்னா அது வந்து அதனால தான் பணத்துல போய் பிரச்சனைகளுக்கு எஸ். பணம் வந்து உங்களால முடிஞ்சா உழைங்க, சம்பாதிங்க தப்பு கிடையாது. சரி, ஐடியலி கணவன் மட்டும் சம்பாதிச்சு அதுக்குள்ள இருந்தா நல்லதுதான். சரி, குடும்பத்து நல்லா இருக்கும். சரி. இன்னைக்கு சூழ்நிலை எப்படி ஆச்சு 2 பேரும் ஏர்னிங் வேணுங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டோம் இப்ப. ஆமாப்பா. அப்படி வந்து அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஆச்சா, கூடி எவ்வளவு பணம் கையில கிடைக்குதா எவ்ரி மந்த், அது வந்து இப்ப அதுக்குள்ள லீவ் பண்ண பார்க்கணும். இப்ப நீங்க $2000 சம்பாரிச்சீங்கன்னா, 2500 செலவழிச்சீங்கன்னா, யூ ஓயிங் மோர் தென் பட்ஜெட் அது. ம். அப்பதான் கெட் இன்டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரபிள் அது. அப்போ உங்களுக்கு எவ்வளவு வருதோ அதுக்கேத்த மாதிரி லீவ் பண்ண கன்டென்ட் சந்தோஷமா இருக்கணும். அது நம்ம நெறைய பேர்ட்ட கிடையாது. அந்த சிஸ்டமேட்டிக் லைஃபே வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்திரத்தன்மையா இருக்க நம்மள காத்துக்கணும்னு சொல்றீங்க. கட்டாயம். அப்ப எனக்கு 3வது என்னன்னா, நம்ம ரட்சிப்பின் அனுபவத்துல வந்துட்ட பிறகு, ஆவிக்குரிய அனுபவத்த வந்துட்ட பிறகு, இந்த சொசைட்டி சமுதாயம்னு சொல்றாங்கல்லப்பா, ம். நம்மள சுத்தி இருக்க நண்பர்கள், நம்முடைய வேலை ஸ்தலங்கள், நம்முடைய அக்கத்து வீடு, பக்கத்து வீடு, ம். இவங்க கிட்ட எப்படி நீங்க அந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்த பிறகு, அவங்கள எப்படிப்பா உங்களால ஃபேஸ் பண்ண முடிஞ்சது? அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? See, நீங்க ஒன்ஸ் கடவுள்ட்ட வந்துட்டீங்கனாலே ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கும். உங்களுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, நீங்க உலக பூரா எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. பிஃபோர் கடவுள் நீங்க வர்றதுக்கு முன்னாடி. சரிங்க. அவங்ககிட்ட ஒரு ரிலேட் பண்றது கஷ்டமாயிரும். கடவுள்ட்ட வந்த பிறகு. கஷ்டம் தான்னு சொல்றீங்க. கஷ்டம் முடியாது. ம். ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட், எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். நம்மது டிஃபரெண்டா இருக்கும். அவங்களுக்கே நல்லா தெரியும். மோஸ்ட் பேர் சொல்லுவாங்க, உனக்கு ஏதோ நட்டு லூஸ் ஆச்சு சொல்லுவாங்க. இவன் இப்படி இருந்தா இப்படி ஆயிட்டான் அப்படின்ட்டு. அது இட்ஸ் ஓகே. ஆண்டவரே யாரும் அது வந்து ஓகேன்னு சொல்லிட்டீங்களா? ஆமா, அத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எனக்கு தெரிஞ்சு உங்கள ஓரளவுக்கு பார்க்கும்போது, இந்த கேல்கரியிலேயே உங்களுக்கு நெறைய சமுதாயத்துல நெறைய நண்பர்கள சம்பாதிச்சிருக்கீங்க. உங்கள சுத்தி மிகைப்படுத்தி சொல்லாட்டி போனா கூட, ஒரு 500க்கு மேல நூற்றுக்கணக்கான அவ்வளோ மக்கள நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. சொசைட்டில நீங்க இப்படி ஒரு நல்லா இருக்கிறதுக்கு, எது உங்களுக்கு ஒரு லைஃப்ல எது ஒரு உந்துகோலா இருந்துச்சு? எப்படி உங்கள ஆவியானவர் நடத்துனாரு? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அது வந்து நான் எப்படி சொல்ல முடியும்னா, ஒரு நல்ல சாட்சியா இருக்கணும்னு ட்ரை பண்றேன். அது ஐ கேன் டெல். என்ன சொல்லுவாங்க, பால் அண்ணானா, பால் அண்ணால பால் அங்கிள்ங்கும்போது ரொம்ப ஹானஸ்ட்டான மனுஷன். ஹானஸ்ட். நம்ம வந்து சீட் பண்ண மாட்டாரு, இப்படி பண்ண மாட்டாருன்ட்டு ஒரு ரெப்புடேஷன் வச்சிருக்கேன். 40 இயர்ஸ்ல நான் இந்த என்னோட ஜாப்ல. ஆமா. அப்ப ஐ டீல் வித் லாட் ஏன்னா ஆஃப். உங்களுடைய வேலை வந்து ஜாப் வந்து பொதுமக்களோட பழகுற ஒரு ஆமா, வேலை. ஆமா. அப்ப நெறைய பேருக்கு தெரியும். ம், இவன்ட்ட போனா ஹானஸ்ட்டான மனுஷன். இது எப்படின்னா, ம், சிலர் கேட்பேன், "எப்படி நீங்க இருக்கீங்க?" ஐயா நானும் பெரிய ஆள் கிடையாது. ம். கிறிஸ்ட் தான் காரணம். ஆமென். அவர நான் பிலீவ் பண்றேன். அவர ஃபாலோ பண்றேன்." ம். அப்படிங்கும்போது நான் என் லைஃப்ல நிறைய சாட்சியா இருந்து என்னால கடவுள்கிட்டயும் வந்திருக்கிறாங்க ஓவர் த இயர்ஸ். இந்த பாயிண்ட் வந்து சொசைட்டி நம்ம மாத்த முடியாது. வி கான்ட் சேஞ்ச் வாய்ப்பே சொசைட்டி. இல்லண்ணா. சான்ஸே கிடையாது. ம்ஹ்ம். ஆண்டவராலயே முடியல. ஓஹோ! ஆச்சா, ஆனா நம்ம ஒரு சாட்சியா இருக்கலாம். கிறிஸ்ட ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆமென். அப்படி இருக்கும்போது அவங்க ஓவர் ஓவர் த இயர்ஸ் வந்து எனக்கு சொல்லி ஒரு ஓவர் த இயர்ஸ் வந்து எத்தனையோ பேர் ரொம்பன்னு சொல்ல முடியாது. பெர்சனலா என்ட்ட பேசி பழகிட்டு, "நீங்க ஏன் இப்படி வித்தியாசமா இருக்கிறீங்க? ரொம்ப ஹானஸ்ட்டா இருக்கிறீங்க. எதுவும் கோவப்பட மாட்டேங்கிறீங்க. எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகற மாட்டேங்கிறீங்க." அதெல்லாம் எப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் எனக்கே ரொம்ப ஆச்சரியம். ம். எப்பவுமே எல்லாத்தையுமே நகைச்சுவை உணர்வோட நீங்க அணுகுறதும், இது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைய கூட நீங்க ஹேண்டில் பண்றத பார்க்குறப்ப எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. சரி, அப்பதான் நமக்கு சான்ஸ் இருக்கு காஸ்பெல்ல சொல்றதுக்கு. ஓ! எனக்கு இது வந்து இட்ஸ் நாட் மீ. ஏன்னா அந்த கிரைஸ்ட நான் நம்புறேன். இந்த வேர்ட் ஆஃப் காட நான் வார்த்தைய நம்புறேன். அதனால என் லைஃப்ல வித்தியாசம் இருக்குன்னு காமிக்கும்போது, "ஓ! அப்படியா? அப்படியா?" அப்படின்னு நான் சொன்னேன், ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா? நான் இந்தியாவுக்கு போகும்போது டிரைவர் ஓட்டிட்டு வந்தான் ஒரு 30 டேஸ். ஆமாண்ணா. எங்கள பார்த்து பார்த்து சொல்ல சொல்லி கடைசில கடவுள ஏத்துக்கிட்டான். ஓ! நம்முடைய நடைமுறை ஆ வாழ்க்கைய பார்த்து ய நம்மளால முடியும். இவங்க வந்து வித்தியாசமா இருக்கிறாங்க. ம்ஹ்ம். உலகம் மாரி இல்ல அப்படின்ட்டு. ஸோ உலகத்த மாத்த முடியாது. உலகம் நம்மள பார்த்து அவங்களா மாற சான்ஸ் இருக்கு. ஆமென். இது நல்ல ஒரு வியூன்னா, ய நான் என்ன கேட்கிறேன்னா, வேதத்தில போட்டிருக்குது, "அநித்தியமான உலகப் பொருள்களால் சிநேகிதர்களை சம்பாதியுங்கள்." இந்த உலகம், சமுதாயம் நம்ம ஏதாவது ஒண்ணு கிவ் அண்ட் கெட் அதாவது நம்ம கொடுக்கறதும், வாங்குறதும் இப்படிப்பட்ட ஒரு ட்ரேடிங் மாரி மனப்பான்மையோட இருக்கிறப்ப, அவங்கள எப்படிண்ணா நீங்க ஹேண்டில் பண்றீங்க? சி இந்த எதையோ ஒண்ணு எதிர்பார்த்தே பழகுறாங்கல்லப்பா. ஏன்னா இன்னைக்குள்ள சொசைட்டி எப்படி தெரியுமா? ம்.
ஐ ஸ்கிராட்ச் யுவர் பேக், யூ ஸ்கிராட்ச் மை பேக். ஓஹோ! நான் உன் முதுக சொறியிறேன், நீ என் முதுக சொறி. அதுதான் மைண்ட் செட் இன்னைக்கு உலகத்துல. அததான் கேட்கிறேன் நான். இல்ல அது அதாவது எப்படி நம்மளால அத ஆவிக்குரியவர்கள் எப்படி அத நம்ம அது சம்டைம் கஷ்டம் தான். இப்ப ம். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடவுள் சொல்றாரு இல்லையா, ஒருத்தவங்க செஞ்சா வந்து எதுவும் எதிர்பார்க்காம செய்ய சொல்றாரு. ஆனா ம். சொசைட்டி அப்படி கிடையாது. இல்ல. ரெசிப்ரோக்கல். நான் ஒண்ணு செஞ்சா நீ ஒண்ணு செய்வ. ம். பட் சம்டைம் வந்து நம்ம எதிர்பார்க்காம செய்யலாம். ஆனா அவங்களுக்கு வேற மாரி இருக்கலாம். ம். 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 ஆனா அவங்க என்ன இப்படி அப்படி நீங்க வந்து எதிர்பார்க்காம செஞ்சீங்கன்னா, நான் ஒருத்தருக்கு ஒரு பேர்லாம் சொல்ல மாட்டேன். சரிங்கண்ணா. அது கஷ்டப்படுறேன்னு சொன்னாரு. ம். எனக்கு காசு ஒண்ணும் சரி நான் கொஞ்சம் ஃபண்ட் குடுத்தேன். சரிங்கண்ணா. நீங்க அது குடுக்குறேன்னு முடிஞ்சா எப்பயாவது குடுங்கன்னு சொல்லி குடுத்துட்டேன் ஒருத்தருக்கு. சரிங்கண்ணா. ஆச்சா? சரிங்கண்ணா. அவருக்கு அவரு நான் அவரு இப்ப குடுத்துறேன், அப்ப குடுத்துறேன். அத பத்தி கவலைப்படாதீங்க. இப்ப தேவை இருக்கு உங்களுக்கு குடுக்குறேன். ம். எப்ப முடியுதோ நீ முடிஞ்சா எப்பயாவது குடுங்கன்ட்டு. சரிங்கண்ணா. அதுக்கப்புறம் அத பத்தி நான் பேசவே இல்ல. என்ன ம். அவங்களா மேபி குடுக்கலாம், மேபி குடுக்காம போயிரலாம். ஆனா உங்க மோட்டிவ் வந்து சரி ஒருத்தன் கஷ்டப்படுறாங்க, அவருக்கு தேவைப்படுது, ஒரு தேவை சந்திக்கிறான் அவ்வளவுதான். அவங்க மேபி குடுப்பாங்க, மேபி நாட். ஆனா வந்து நம்ம நடக்கை இப்ப ஒண்ணு குடுத்துட்டு, குடுன்னு போய் புடுங்கன்னு போனோம்னு வச்சுக்கயேன், என்னடா ம். நம்மள்ட்ட வாங்குனதே தப்பா போச்சுன்னுபாரு. அதே நான் எப்பயும் போல அதே கைண்டா, அன்பா இருக்கும்போது சொசைட்டில வந்து அவங்களுக்கு அடடே! இவரு வித்தியாசமா இருக்காரு எப்படி அப்படிங்கும்போது, எனக்கு என்ன நான் ஆல்வேஸ் என்னோடது எப்போ லுக் ஃபார் சான்ஸ் டூ காஸ்பெல சொல்ல சான்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். தேங்க் காட். எங்க போனாலும் சரி பேசிக்கிட்டு இருக்கும்போது சமயம் வாய்த்தாலும், வாய்க்காட்டாலும் யா சுவிசேஷத்த எப்படி சொல்றது? இப்பயா சான்ஸ் கிடைக்கும். அத எல்லாருமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ம். "பண்ணிய முன்னாடி முத்தம் போடக்கூடாதுன்னு" சொல்லியிருக்காரு. சிலருக்கு பிடிக்காது. சரி, சரி, சரி. ஆனா ஆனா கடவுள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுப்பாரு. ஒரு வாய்ப்ப தருவாரு. தருவாரு. ம்ஹ்ம். சூழ்நிலை அப்படி வரும். ரொம்ப சொல்லலாம் நம்ம அத. உண்மையாவே இந்த சமுதாயத்துல நீங்க ஒரு நல்ல டெஸ்டிமனியோட அநேக நண்பர்கள, சிநேகிதர்கள சம்பாதிச்சது உண்மையிலேயே ஒரு தேவ கிருபை தான். அது உங்களுடைய அந்த சாட்சி டெஸ்டிமனின்னு சொன்னீங்க. அது ரொம்ப பெரிய சந்தோஷம்ண்ணா.